பேரை வந்து கண்டிப்பாக பாடப்புத்தகங்களில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நடிகராக அரசியல்வாதியாக கூட இல்லாமல் ஒரு மனிதராக எப்படி இருந்தால் மனசில் வச்சுப்பாங்க மக்கள் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து அவருடைய அவரை பற்றி பாடப்புத்தகங்களில் வரணும்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நல்ல மனிதர் தான். அவங்க அவரை வந்து இன்னும் நினச்சிட்டு இருக்கிற எப்பவுமே நினச்சிட்டு இருக்கிற அன்பு உள்ளவங்களுக்கு ஒன்று தான், சத்திரியனுக்கு சாவில்லை. நன்றி, அவர் ரொம்ப பெரிய லெஜெண்ட். அவரை பத்தி பேசுறதுக்கான அவ்வளோ பெரிய தகுதி எனக்கு கிடையாது. ஆனா என் அப்பா இருக்கட்டும், சின்ன வயசுல இருந்து என் அப்பா சொல்லி சொல்லி அவர் படங்கள் பார்த்துருக்கேன். அவங்க பசங்களும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அது மூலமா நான் விஜயகாந்த் சாரை பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு பர்சனல் லாஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆர்ஐபி விஜயகாந்த் சார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவேந்தல் இதை வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மேக்சிமம் எல்லா நடிகர்களும் வந்து விஜயகாந்த் அவர்களோட தன்னுடைய பழக்கத்தை, அவரை பற்றிய விஷயங்களெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு இதயத்திலேருந்து சொல்கிற மாதிரி, வெறும் வாய் வார்த்தை அல்ல. எனக்கே 40 வருஷமாக ஃப்ரெண்டு அவர். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சினிமாவில் நல்லவங்களாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சினிமாவை தாண்டி அரசியலில் ரொம்ப நல்லவராக இருந்ததுனால தான் அவருக்கு பல பிரச்சனைகள்லாம் வந்தது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி மிக தைரியமான ஒருத்தர். ஏழைகளுக்கு உதவி செய்யணுங்கிற நம்பிக்கை உண்டு. நாம் வந்து அரசியலுக்கு வரும்போது நம்மளால் மேக்சிமம் எவ்வளோ பேருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சவர். அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி பேசுகிறோம். சினிமா நடிகர்கள் யார் இறந்தாலும் அவர்கள் வந்து அந்த சினிமா வழியாக, தொலைக்காட்சி வழியாக, இல்லை யூடியூப் வழியாக வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். இருந்தாலும் ஒருவர் இறந்த பிறகு அவரை பற்றி மாற்றுக்கருத்தே இல்லாமல் நல்ல விஷயங்கள் சொல்கிறது சமீபத்தில் திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி. இந்த நடிகர் சங்கத்துக்கு அவர் தலைமை ஏற்கணும்னு விரும்பின நிறைய பேரில் நானும் ஒருத்தர். கட்டாயப்படுத்தி அவர் வேண்டான்னு தான் சொன்னார். நான் விருப்பப்பட்டு நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் கூட இருந்தோம். அப்போ மறைந்த முரளி அவர்கள் இருந்தார்கள். வலுக்கட்டாயமாக இவர் வந்து நாங்கள் நடிகர் சங்கத்துக்கு தலைவராக அன்றைக்கி ஆகணும்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து தான் வர வச்சோம். ஸோ அதனால் இன்றைக்கு அவருடைய கனவுகள் எந்த அளவுக்கு நடிகர் சங்கத்து மீது பாசம், நேசம் வைத்திருந்தாரோ அதை நிறைவேற்றுகிற கடமை ஒவ்வொரு நடிகருக்கும் இருக்கிறது. அது எனக்கும் இருக்கிறது. நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதுதான் அவருக்கு நாங்கள் செய்கிற நல்ல நல்ல நினைவேந்தலாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் விஜயகாந்த் சார் வந்து நிறையா படங்களில் வந்து அவர் கெஸ்ட் ரோல்லாம் பண்ணதே கிடையாது. பட் என்னோட படம் மாயாவின்னு நான் ஒரு படம் எடுத்தேன். திரு சூர்யா அவர்கள் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் வந்து அவர் எனக்காக ஒரு கெஸ்ட் ரோல் ஒரு நாள் எனக்கு பண்ணார். அதை வந்து சூர்யா சார், விஜயகாந்த் சார் பண்ண படம் அப்படிங்கிற மாதிரி தான் மாயாவே இருந்துச்சு. அவரை பற்றி சொல்லணும்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரோட நிறையா ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து ஆங்கராக இருந்திருக்கேன். நான் எழுதின ரேணி உண்டா படத்துக்கு அவர் வந்து தலைமை தாங்கி பேசினார். அன்றைக்கி என்னை அழைச்சிட்டு போய் 1 மணி நேரம் தனியாக பேசிக்கிட்டு இருந்தார். சிங்கப்பள்ளி ஒரு கதை சொல்கிறா, பண்ணுவோம்டா அப்படின்னாரு. ஒரு கேப்டனுங்கிற ஒரு நடிகர்களுக்கெல்லாம் ஒரு கேப்டன் தான். இவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனம் படைத்தவர் நம்மளை விட்டு போகிறது நம்மளால் தாங்க முடியாத ஒரு விஷயம். தினமும் கேப்டனை பற்றி நிறையா நாட்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதாவது ஒரு மூலையில் நான் யோசிப்போம். இப்போ முழு நேரமும் அவரை பற்றியான சிந்திப்பாகவே இருக்குது. அவரோட தொண்டர்களாக இருக்கட்டும், அவர் கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், அவர் நேசிக்கிறவங்களாக இருக்கட்டும், அவர் என்ன நினச்சாரோ அதை நம்மெல்லாம் வழி நடத்தி செய்யணும். அவரை மாதிரியான ஒரு குணத்தை எல்லாரும் எடுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு என்எஸ்கே இருந்தார். என்எஸ்கே வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் உணவு இருந்தணும்னு. அந்த எம்ஜிஆரோட குணம் இந்த கருப்பு எம்ஜிஆருக்கு வந்துருச்சு. எல்லோரும் உணவு இருந்தாங்களா, எல்லோரும் சாப்பிட்டாங்களா, எல்லோரும் சந்தோஷம் பண்ணாங்களா, நான் சாப்பிட்டதை அடுத்தவங்களும் சாப்பிட்றாங்களாங்கிற எண்ணம். திருப்பி அந்த கலைஞருக்கு அப்புறம், புரட்சி கலைஞருக்கு அப்புறம் யார் செய்ய போகிறா? எல்லோரும் செய்யணும். அவங்களால இயன்றதை செய்யணும். அதுதான் புரட்சி கலைஞரை விட்டு சென்ற ஒரு மிகப்பெரிய தத்துவம்.
அவர் ஆத்மா சாந்தி அடையணும். அவர் நினச்சிக்கிட்டு இருக்க, அவர் நேசிக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி, வணக்கம். நான் வந்து நடிகர் சங்கம் மெம்பரா மட்டும் கிடையாது, டப்பிங் யூனியன் சார்பாகவும் இருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்களோட அதாவது மீடியா பர்சனாகவும் இருக்கேன். ஏன்னா வந்து ரெயின்போ எஃப்எம்ல ஒரு ஆர்ஜேவா இருக்கிறதுனால எல்லா விதமாகவும் நான் நம்ம சங்கத்துல வந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு சக ஒரு நடிகரா எல்லா விதமான ஒரு சின்ன குட்டி பொண்ணு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மேடையில ஏறி பேசுறவங்க எல்லாருமே பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் விஜயகாந்த் சாரை நேரா பாக்குற அந்த ஒரு வாய்ப்பு, அந்த பாக்கியம் எனக்கு இல்ல. அந்த ஒரு குறை இருக்கு. இருந்தாலும் அந்த குறையெல்லாம் நீங்க ஒவ்வொருத்தரையும் நான் விஜயகாந்த் சாரா பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. இப்போ அந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடு தான் உள்ள அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையோட நான் இங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கேன். ஸோ அடுத்த ஒரு அக்கேஷன்ல நான் அவங்களோடலாம் சந்திக்கும் போது கண்டிப்பா எங்களோட சங்கம் கட்டிடம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஏன்னா வந்து இது வந்து விஜயகாந்த் சாரோட பேரு அப்படின்றது வரப்போகுது. கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு இடத்துல விஜயகாந்த் சாரோட பேர் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அது வழியாவே நாங்க கண்டிப்பா ரொம்ப விரைவாகவே இந்த கட்டிடத்தை கட்டி முடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு எல்லா